சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் சஞ்சய் ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கு மத்தியிலையும். அதே டைம்ல இங்க நம்ம ஆறுமுகமும் சிவாவும் அங்க சிசிடிவி கேமராவை செக் பண்றதுக்காக கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க இல்லையா, அங்க அவங்க இருந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிவாவும் நம்ம சிந்துவும் போறதெல்லாம் இருக்கு. கொஞ்ச தூரத்துல தள்ளி ஸ்னேகா யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தா காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்கிட்டயோ. அது வேற யாரும் இல்ல, சிவா தான் மேல இருந்து கீழே இடிச்சு தள்ளினாரு, அதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு பொய் சாட்சி சொன்னவங்கிட்ட தான் ஸ்னேகா காசை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ ஆதாரமே போதும், அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடியோவை கொடுத்தவங்க அவர் எந்த ஹோட்டலில் வேலை செய்கிறாரு அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லா டீட்டெயிலையும் சொன்னதுனால அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு சிவாவும் ஆறுமுகமும் அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் ஃபைனலாக ஸ்னேகாவை விசாரணை பண்ணுறதுக்காக நம்ம சஞ்சய் கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் ஸ்னேகாவும் ஸ்னேகாவோட அப்பாவும் சஞ்சயே மிரட்டி நான் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி இங்கே சஞ்சய் கிட்ட பேச வைக்கிறாங்க. அவங்களெல்லாம் விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எஸ்பி சொன்னாலும் சஞ்சய் விடாம உங்களை விசாரணை பண்ணாம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இங்க நம்ம ஆறுமுகமும் சிவாவும் கரெக்டா அந்த ஹோட்டல்ல போயிட்டு அந்த ஆளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அடிச்சது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை காமிச்சு அப்ப நீ தான் தள்ளி விட்டியா, வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்ன உடனே இல்லை சார் நான் தள்ளி விடல, ஸ்னேகா தான் தள்ளி விட்டுச்சு, நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நேராக அவரை இழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.